ஓகே, குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே? எஸ். எஸ். ஓகே, fine. So, first of all, uh, thank you for registering for this course. And if you haven't registered, no problem. Thank you for you also for coming to the course and letting me to help you what is what and how it will work. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் கோர்ஸ்க்கு வந்ததுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. பண்ணலனாலும் ஓகே, கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ஃபர்ஸ்ட் half an hour from up to 9:30 or 9:35 we're going to continue only in Tamil. So for this first half an hour we are going to continue in Tamil only. Then we are going to continue it in English for the English session. After 9:30 9:35 we are going to continue it in English. So in two languages I'm going to explain. This video alone it's going to be like this. So in the video வந்துட்டு 9:30 9:35 வரைக்கும் தமிழில் இருக்க போகுது. தென் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் சேம் இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் இங்கிலீஷ்லையும் ஒரு தடவை சொல்ல போகிறேன் 9:35க்கு அப்புறம். So if you are want to join only for if you know only English, you can stay back or you can join during 9:30, no problem. But if you are good in Tamil, you can understand Tamil, then you can stay here because the same information I'm going to say one more time in English. ஸோ தமிழ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இதில் இருக்கலாம். இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தமிழ் தெரிஞ்சால் இதில் இருக்கலாம். இல்லை இங்கிலீஷ் புரியும், இங்கிலீஷ் மட்டும் தான் புரியும், தமிழ் புரியாதுன்னா நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்துடலாம். சேம் விஷயங்கள் தான் நம்ம வந்துட்டு இந்த இதில் சொல்ல போகிறோம். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது, என்ன ஏது அப்படிங்கிறத சொல்லுவோம். ரைட். ஸோ இப்போது from now onwards I'm going to talk in Tamil. So if you know only English, after 9:30 9:35 we are going to give the same instruction in English one more time. From now onwards I'm going to talk only in Tamil up to 9:35. ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கோர்ஸ் எப்படி என்ன ஏது இதை பற்றின டீட்டெயில்ஸு, உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு, இது எல்லாமே கிளியர் பண்ணுறது இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன். இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன் மட்டும் எப்பயுமே போன கோர்ஸ்லேயும் சரி, இந்த கோர்ஸ்லேயும் சரி, இதுக்கு வரப்போகிற கோர்ஸ்லேயும் சரி, இன்ட்ரடக்ஷன் செஷன் மட்டும் ஒரே நாள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு half an hour தமிழ், அடுத்த half an hour இங்கிலீஷ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டும் நம்ம எப்பயுமே அப்படி பார்ப்போம். தென் நாளையிலிருந்து ஃபஸ்ட்டு தமிழ், அப்புறம் அடுத்த நாள் இங்கிலீஷ். அதாவது நாளைக்கு டியூஸ்டே தமிழ், வெனஸ்டே இங்கிலீஷ் கிளாஸ், தேர்ஸ்டே தமிழ், ஃப்ரைடே இங்கிலீஷ் கிளாஸ், சாட்டர்டே தமிழ், சண்டே இங்கிலீஷ் கிளாஸ், மண்டே தமிழ், டியூஸ்டே இங்கிலீஷ் கிளாஸ், எப்படி மாற்றி இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே இந்த வாரம் சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்காது. ஸோ இந்த வாரம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், சாட்டர்டே சண்டே மண்டே, மோஸ்ட் ப்ராப்ளி டியூஸ்டே இருக்குமா அப்படிங்கிறத நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் குரூப்பில் நான் கிளியராக போட்டுருவேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு காமனான குரூப்பில் எல்லாருமே இருக்கீங்க. அந்த காமனான குரூப்பில் இருந்து நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும், இது வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தனியாக ஒரு குரூப், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே குரூப் தான். அந்த குரூப்பில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். அதுக்காக பே பண்ணாதவங்க நீங்கள் குரூப் விட்டு வெளில லெஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில ஃப்ரீயான வெபினார்ஸ் நான் அப்பப்போ எடுக்கிறது உண்டு. அதோட டீட்டெயில்ஸு, ஒரு சில விஷயங்கள் எப்போயாவது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மாதம் தேவைப்பட்டுச்சு, அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுலேயுமே டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் லெஃப்ட் ஆக வேண்டாம். பட் இதை விட கம்மியாக இந்த கோர்ஸ் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது, பார்த்துக்கோங்க. சரி, ரைட். கிளியராக புரிஞ்சுதான் இது வரைக்கும்? இன்றைக்கி தான் நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நம்ம half an hour பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நாளைக்கு இருந்து நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். அதே சேம் 9 மணிக்கு ஜாயின் பண்ணிவிடுவோம். 10:30 அப்படின்னு நம்ம ஷெடியூலில் போட்டிருப்போம். பட் 11 o'clock 10:30லேருந்து 11 o'clock வரைக்கும் ஆகும். சரி, ரைட். இப்போது நமக்கு இந்த கோர்ஸ் பற்றி என்ன, இந்த கோர்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ பொதுவாக என்னோடய கோர்சஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய ஐபேடில் எடுக்கனால ஈஸியாக நம்ம எழுதுறது இல்லை மார்க் பண்ணுறது எல்லா விஷயமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ண விஷயங்கள் தான். ரைட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கோர்ஸோட டாபிக் என்ன? அட்வான்ஸ் ப்ராசஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிசைன், டேட்டா ஷீட்டிங் அண்ட் HDRI. இதுதான் இந்த கோர்ஸோட டைட்டில். இதோடைய அர்த்தம் என்ன, இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், இதில் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன. நிறைய பேர் என்னோடய கோர்ஸை ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் பம்ப் ஹைட்ராலிக்ஸ் லைன் சைசிங் கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களில் நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஒரே நிமிஷம். இதுதான் அந்த கோர்ஸு. ஸோ இது வந்து அட்வான்ஸ் ப்ராசஸ் பம்ப் டிசைன்
ஹைட்ராலிக்ஸ் லைன் சைஸிங். இந்த கோர்ஸ் வந்து நான் லாஸ்ட் மந்த் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இது அதோட சிலபஸ்ஸு. ஸோ இதில் இருக்கிற 50% ஆஃப் த இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறவங்களில் ஏற்கனவே என்கிட்ட கோர்ஸ் படித்தவங்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு மட்டும் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த கோர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவங்களோட டீச்சிங் எனக்கு என்னோட பிடிச்சனால தான் அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரதான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிசைன், அதுவும் ப்ராசஸ் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் நிறைய விதமான எக்யூப்மெண்ட் இருக்குது. ஜென்ரலாக கிளாஸிஃபை பண்ணோன்னா ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட், ரோட்டரி எக்யூப்மெண்ட் அப்படின்னு 2 விதமான எக்யூப்மெண்ட் டிசைன். நீங்கள் எக்யூப்மெண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான எக்யூப்மெண்ட் டிசைன். ஒன்று ஸ்டாட்டிக்கு, இன்னொன்று வந்து ரோட்டரி. ஸ்டாட்டிக்னா என்ன? ஒரு ப்ராசஸ் வெசல், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கு, ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இதெல்லாம் ஸ்டாட்டிக்காக ஆடாமல் செய்யாமல் இருக்கும், அதெல்லாம் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்டு. ரோட்டரினா பம்பு, மோட்டரு, கம்ப்ரஸர், இதெல்லாம் ரோட்டரி எக்யூப்மெண்ட்டில் லிஸ்ட்டில் வந்துடும். சென்ட்ரிஃபியூஜு, இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே இதுவுமே டிசைனில் இருக்குது, இதுவுமே டிசைனில் இருக்குது. ரெண்டுக்குமே 2 விதமான டிசைன் இருக்குது. ஸோ என்ன 2 விதமான டிசைன்? ஒன்று ப்ராசஸ் டிசைன், இன்னொன்று மெக்கானிக்கல் டிசைன். ஸோ 2 விதமான டிசைன் இருக்குது. ஒன்று ப்ராசஸ் டிசைன், இன்னொன்று மெக்கானிக்கல் டிசைன். ஸோ நம்ம ப்ராசஸ் டிசைன் தான் இதில் படிக்க போகிறோம். ப்ராசஸ் டிசைன்னா என்ன? நமக்கு L/D ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், நம்பர் ஆஃப் டியூப்ஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ன படிப்பாங்க? அவங்க திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ என்ன மாதிரி வந்துட்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் நாலேஜ் எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இதில் ப்ராசஸ் சைடு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஹிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது ஏன் கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் வந்து கோர்ஸ் டீட்டெயிலில் இப்போது நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி, ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. இந்த இதில் எல்லாமே ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். நமக்கு வந்துட்டு டபுள் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இதெல்லாம் ஓவராலாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்க போகிறோம். பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒரு சின்ன ஒரு இன்டெப்த்தை நம்ம பார்க்க போகிறோம். பட் நமக்கு மேஜர் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுற ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், மேஜர் அப்ளிகேஷன் இருக்கிற ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட், இதெல்லாம் டிசைன் பண்ண போகிறோம். தியரி பார்க்க போகிறோம்னா தியரியாக பார்க்க போகிறது கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக, எக்ஸ்பெரிமெண்டல் வைஸாக நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அடுத்து டேட்டா ஷீட்டிங். டேட்டா ஷீட்டிங்கிறது என்னென்னா எக்ஸல் பேஸ்டு கால்குலேஷன். நம்ம வந்துட்டு இதில் நிறையா ப்ராசஸ் டிசைன் அப்படிங்கிறது எப்பயுமே நிறைய அசம்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். மெக்கானிக்கல் டிசைன் அவ்வளோ ஒன்றும் பெரிய அசம்ஷன் பேஸ் பண்ணி இருக்காது. ஆனால் ப்ராசஸ் டிசைன் மட்டும் அசம்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புத்திசாலித்தனமாக அசியூம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள புத்திசாலித்தனமாக அசம்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி அசம்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது நிறையா நேரத்தில் ஐட்ரேட்டிவ் மெத்தடாக இருக்கும். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடி, இதை சப்ஸ்டிட் பண்ணி இப்படி ஐட்ரேட்டிவ் மெத்தடாக இருக்கும். அதை நம்ம ஹேண்ட் கால்குலேஷனில் போட முடியாது. ஆனால் டிசைன் டேட்டா ஷீட்டிங் இருந்துச்சுன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இதுதான் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுற விஷயம். நான் இப்போ பண்ணுற எல்லா விஷயமே இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் நான் இதில் சொல்லித்தர போகிறேன். ரைட், அடுத்தது கடைசியாக ஒரு HDRI சாஃப்ட்வேர். ஸோ இதில் நம்ம மேஜராக இது பண்ண வேண்டியது, இந்த டிசைனுக்கு ஒரு 70 to 80% ஆஃப் த இது நம்ம இதில் தான் ஒதுக்க போகிறோம். இந்த டேட்டா ஷீட்டிங்க்கு ஒரு 15%, லாஸ்ட்டாக இந்த HDRI சாஃப்ட்வேர் 5%. அது என்ன சார் HDRI சாஃப்ட்வேருக்கு அதான முக்கியம் 5% சொல்கிறீங்க? HDRI சாஃப்ட்வேர் முக்கியமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சாஃப்ட்வேர் தெரிஞ்சுட்டா ப்ராசஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முக்கியமே கிடையாது. முக்கியம் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன விஷயம் ஆக்ட் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் தான் முக்கியம். அந்த நீங்கள் தாராளமாக ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது, சரி எனக்கு சாஃப்ட்வேர் தெரியாது, எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் கால்குலேஷனு இந்த விஷயங்கள் தான் தெரியும்னா உங்களை 100% எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருக்க பட்சத்தில் இது ஈஸியாக கற்றுக்கலாம். இது கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 நாள் தான் ஆகும். இதுதான் உண்மையான நிலவரம். நிறைய விஷயம் என்ன சொல்லுவாங்க, சும்மா இந்த சாஃப்ட்வேர் சும்மா ஏதோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடுறேன். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்படி சொல்கிறேன். சரி, இப்போது டாபிக்ஸ் என்ன பண்ண போகிறோம்? டிசைன் ஆப்டிமைசேஷன். இந்த ஆப்டிமைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா டிசைன் ஹேண்ட் கால்குலேஷன் போடுறது ஈஸி, ஆனால் இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் காசு, ஆப்ரேட்டிங் காசு 2 விதம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இது எப்படி கரெக்டாக வைக்கிறது, அப்புறம் டேட்டா ஷீட்டிங் எப்படி பண்ணுறது, இதில் டீமாக கிளாஸிஃபிகேஷன்ஸ்னு இருக்கும். இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை எந்தெந்த டைப்பை எப்பப்போ யூஸ் பண்ணுறது, ரியல் வேர்ல்டில் கேஸ் ஸ்டடீஸ்லாம் எடுத்து ரியல் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரிஜினலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண அந்த டேட்டா ஷீட்டிங் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் ரெஸ்யூமில் போடும்போது உங்களுக்கே ஒரு ரெஸ்யூமில் போடுறது இருக்கட்டும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கே ஒரு
100% கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே இருக்கும். பரவாயில்ல, நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம் போல இருக்கு அப்படி. இப்படி தான் பம்ப் கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களும் ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போ இந்த கோர்ஸோட இது என்னென்ன, 7ஆம் தேதி இன்னிலேருந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9 to 10:30 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். 1.5 மணி நேரம் கணக்கு. ஸோ 1.5 hours இன்ட்டு 20 classes அப்படின்னு போடும்போது நமக்கு கிட்டத்தட்ட 30 hours வருது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 30 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்துட்டு இதை 11 o'clock வரைக்கும் இழுத்துருவேன். ஏன்னா அப்போ தான் ஒரு கிளாஸ் புரியும். 11 o'clock வரைக்கும் நான் கொண்டு போயிடுவேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்போது நான் உங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளே 15 கிளாஸஸ்க்குள்ளே முடிச்சிடுவேன். இந்த மாதம் இந்த சென்ஸ் வந்துட்டு அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம இந்த 15 கிளாஸஸையும் முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். இப்போது நான் என்னோடய ப்ரொஃபைல் என்னென்னா, நான் ஒரு ப்ரைவேட் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் R&D மேனேஜர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கேன். சரிங்களா? இது என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரு, நம்மளுடைய குரூப்பு, இதுதான் இந்த விஷயம். சரி, ரைட்டு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த கோர்ஸோட ஒரிஜினல் ஃபீஸ் வந்துட்டு 5000 ரூபாய். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 இதோட ஃபீஸு. பட் நம்ம அதிலிருந்தும் மைனஸ் பண்ணி கம்மி பண்ணி 60% ஆஃபரோட 1987க்கு லான்ச் பண்ணிட்டுருக்கோம். அதாவது 2000 ரூபாய்க்கு கம்மியாக, 2000 ரூபாய்க்கு கம்மியாக இந்த இதை எங்கேயுமே படிக்க முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இந்த 2000 ரூபாய்க்கு கம்மியாக இந்த அளவு கோர்ஸ், இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எங்கேயுமே படிக்க முடியாது. சும்மா இதை ஏனதானு சொல்லி தருவாங்க. ஆனால் இந்த 30 மணி நேரத்தில் உங்களுக்கு இவ்வளவு, இந்த 2000 ரூபா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 30 மணி நேரம் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இந்த 30 மணி நேரத்துக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறது 1987. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது, ஹலோ ஜெயக்குமார், உங்களுடைய மைக் ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்படி வச்சுக்கலாம். 1987 டிவைடட் பை 30. ஒரு மணி நேரத்துக்கு நான் வெறும் 66 ரூபா தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். நோ ப்ராப்ளம் ஜெயக்குமார். ஓகே, 66 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கம்மியாக எங்கேயாவது சார்ஜ் பண்ணுவாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இப்போ இதில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குங்கிறத விலாவரியாக நான் ஒவ்வொன்றா வேர்ட் பை வேர்டாக படித்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 மாடியூல் இருக்குது. சரிங்களா? 10 மாடியூல் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போது இந்த 10 மாடியூலும் அப்பப்போ இன்டர்சேஞ்ச் ஆகி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி எடுப்பேன். எண்ட் ஆஃப் த டே இது ஃபுல்லாக முடிச்சிடும். மோஸ்ட்லி இன்டர்சேஞ்ச் ஆகாது. பட் ஒரு சில விஷயங்களுக்காக இப்போ இங்கே ஒரு சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் பிச் கால்குலேஷன்ஸ் இங்கே வருது. கரெக்டாக இதே விஷயம் நம்ம பின்னாடி வரும். அங்கே நம்ம இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்குது. இது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் நான் மேலே கொண்டு வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஏன்னா அங்கே அது தேவைப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ இருக்கும். நான் அது என்னங்க தெளிவு சொல்லி எண்ட் ஆஃப் த எல்லா டாபிக் கவர் ஆகிடும். சரி, ரைட். இப்போ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் LMTD பேஸ்ட் டிசைன். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, இப்போ ஜென்ரலாக இந்த சப்ஜெக்டோட எல்லா தியரி பார்ட்டும் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு நான் இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஸோ கவுண்டர் கரண்ட் ஃப்ளோனா என்ன, கோ கரண்ட் ஃப்ளோன்னு, காஸ்ட் கரண்ட்னா என்ன, இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் என்னென்ன, இது லாங் டேர்ம் எஃபிஷியன்சியில் எப்படி இதாகுது, இந்த ஹீட் டியூட்டி லோடு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் ஹீட் டியூட்டிங்கிறது என்ன, இப்போ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனோட கால்குலேஷன் எப்படி போடுறது, LMTD மெத்தட்னா என்ன, இதோ எப்படி அசஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக LMTDனா என்ன, கிளாசிஃபிகேஷன்ஸ், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ், ஹீட்டிங் கிளாசிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குது, ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதே மாதிரி வந்துட்டு ஒரே நிமிஷம் ஸ்டீவ் ராஜர்ஸ்ன்னு யாரோ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, பரவாயில்ல சார், ரைட், கேப்டன் அமெரிக்கா, ரைட், ஓகே. ஸோ ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம், உண்மையான பேர் ஸ்டீவ் ராஜர்ஸாக இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா, ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஹோலாக ஒரு தியரி ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனோட இங்கே பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 70% கால்குலேஷன் பேசிஸ் தான் இருக்கும். கால்குலேஷன்னோட யாரும் பயந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் அடிஷன் தெரியுமா, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது தெரிஞ்சாவே போதும், இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் இருக்கும். உங்களுக்கு கால்குலேஷனாகவே பயந்துருக்கேன். அடுத்தது தான் நம்ம மேஜரான இது டீமா பேஸ்டு கிளாசிஃபிகேஷன். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த டியூபுலார் எக்ஸ்சேஞ்சர் இந்த இது இருக்கும். ஸோ இந்த டீமா பேஸ்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த இது கிளாசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்ப்போம். இத்தனை டைப்ஸ் இருக்குது, எந்தெந்த டைப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து சும்மா ஜென்ரலாக இருக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தருவேன். சரிங்களா? ஸோ
இது டீமா பேஸ்ட் கிளாஸிஃபிகேஷன். அடுத்தது இந்த டீமா பேஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் அது வந்துட்டு எஃபிஷியன்சி மேலே எப்படி அஃபெக்ட் ஆகுது, இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ராட்டஜி மேலே எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீமா பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு எந்தெந்த டைப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அதோட எஃபிஷியன்சி ஏற குறையும், அதோட மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாறும். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் சொல்லித்தர போகிறோம். அது டியூப் பண்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நிறைய விதமான பண்டில் அரேஞ்ச், ட்ரையாங்குலர், ஸ்கொயர், டைமண்டு, அப்புறம் ரொட்டேட்டட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் சொல்லித்தர போகிறோம். டியூப் பிச்சோட இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்ஸ் இதெல்லாம் எப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, எது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அடுத்து இது வந்து செகண்ட். தேர்டில் பார்த்தீங்கன்னா பிளேட் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரும் டியூப்லார் ஹீட் எக்ஸ்சேஞ்சரும் இது ரெண்டும் பார்க்க போகிறோம். இதில் பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோடைய நம்ம ப்ரெஷர் ட்ராப் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது ஜென்ரலாக, அதாவது எவ்வளோ ப்ரெஷர் ட்ராப் இருக்கும், எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குங்கிறத வேர்டிங்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதோட கால்குலேஷன்ஸ் நம்ம பெருசாக போட போகிறதில்ல. பட் இதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் நீங்கள் கால்குலேஷன்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா. அது நான் உங்களுக்கு என்னங்க சொல்லித்தரேன். ஓவராலாக இது பிளேட் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோடது வந்துடும். ரைட். அடுத்து டியூப்லார் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பார்த்தீங்கன்னா டபுள் பைப்பையும் ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரையும் கம்பேர் பண்ண போகிறோம். எப்போ டபுள் பைப் போகணும், எப்போ ஷெல் அண்ட் டியூப் போகணுங்கிற கம்பாரிசன் இருக்கும். என்ன மாதிரி லிக்விடு, என்ன மாதிரி கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஃபவுலிங்னா என்ன, ஸ்கேலிங்னா என்ன, க்ளீனிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன. ஸோ இது க்ளீனிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த க்ளீனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே நமக்கு ஒரு ப்ராசஸ் இன்ஜினியராக செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு ப்ராசஸ் இன்ஜினியராக செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அடுத்தது those who have come now, let me explain you. Like currently Tamil batch is going on. English will start by 9:35 today. So if you want to stay, no problem. If you know Tamil, no problem. But English will start by 9:35. I'm going to explain the same thing, same procedure in English after 9:35. Yes, currently Tamil is going on. Fine. Right. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஸோ டியூப்லார் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட ஃபவுலிங்கு, ஸ்கேலிங்கு, லாங் டேர்ம் எஃபிஷியன்சி இது எல்லாமே பார்க்கணும். அடுத்தது மாடியூல் 4ல் வந்துட்டு ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட டிசைன் கன்சிடரேஷன்ஸ் என்ன, ஷெல் டயாமீட்டர் எதை பொறுத்து மாறுது, ஏன் ஷெல் டயாமீட்டர் முக்கியம், டியூப் பிச்னா என்ன, பண்டில் டயாமீட்டர் என்ன, ஷூ, இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எதை மாற்றினா எது மாறும், எதனால் அதை மாற்றணும், எதனால் அதை மாற்றக்கூடாது, ஃபிக்ஸட் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே 4வது யூனிட்டில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹெட் இருக்குது, ஃபிக்ஸட் டியூப், ஃப்ளோட்டிங் ஹெட்டு, யூடியூபு, ரீபாயிலர் செலெக்ஷனு, ஸோ இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி எதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷம், ஏன் இது எப்படி தெரியுது. ரைட். ஸோ மாடியூல் 5ல் வந்துட்டு இதை ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கால்குலேஷன்ஸ் எப்படி போடுவாங்க, இங்கேருந்து நம்ம கால்குலேஷன்ஸை ஃபுல் இன்டெப்த்தாக போயிருப்போம். இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ரெனால்ட்ஸ் நம்பரு, டர்புலன்ஸ் எஃபெக்ட்ஸு எப்படி ஒருத்தர் ஒன்று டிபெண்ட் ஆகுது, இது எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அஃபெக்ட் பண்ணுது, ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணுறது, இது எப்படி க்ளீனிங் பண்ணுறது, ஃபவுலிங் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், இது எப்படி பர்ஃபார்மன்ஸை ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த விஷயங்களை பார்ப்போம். அடுத்தது பாஃபில்ஸ், fluid allocation, process optimization. Again process optimizationல bafflesம் fluid allocationம் எப்படியெல்லாம் இடம் பிடிக்குது, என்னெல்லாம் பண்ணணும், baffle spacing அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஓடணும், எவ்வளோ மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த பேஃபில் மூலிமா, டை ராட்ஸ்னால் என்ன, ஸ்பேசஸ்னால் என்ன, சீலிங் ஸ்ட்ரிப்ஸ்னால் என்ன, இது எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃப்ளூயிட் அலோகேஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி, கரோஷன் ஃப்ளூயிடாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஃபவுலிங் ஃப்ளூயிடாக இருந்தால் என்ன பண்ணுறது, விஸ்காசிட்டி அதிகமாக இருக்க ஃப்ளூயிட், டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் ஒருவேளை அதிகமாக இருக்கிறதா இருந்தால் என்ன செய்கிறது, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ராசஸ் டிசைன். இப்போ தான் 7வது பார்ட்லேருந்து நம்ம ப்ரெஷர் ட்ராப் கால்குலேஷன்ஸு, இந்த ப்ராசஸ் டிசைன்லாம் பண்ணுறோம், எல்எம்டிடி கால்குலேஷன்ஸு, அப்புறமேட்டு வந்து
எப்படி டியூப் பண்டில் கண்டுபிடிக்கிறது, ஷெல் டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃப்ளோ கண்டிஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சீடர் தேட் மெத்தட், டிட்டஸ் போல்டர் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து எப்படி தெர்மல் டிசைன் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். 8ஆவதுல வந்துட்டு எக்ஸல் பேஸ்டு கால்குலேஷன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் எக்ஸல் ஷீட்டில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸல் ஷீட்டில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸல் ஷீட்டோட, அதாவது ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, ரியல் டைம் இண்டஸ்ட்ரி, அவங்களுடைய ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஸ்டடி பண்ண போகிறோம். அவங்களுடைய ஒரு டேட்டா ஷீட்டை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் ரியல் டைம். இதெல்லாம் 100% உங்களுக்கு 200% யூஸ் ஆகும். இந்த மாதிரி வேறு எந்த கோர்ஸ்லையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது 9வது, இதை ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டேட்டா ஷீட்டை இன்னும் எப்படி ஸ்டடி பண்ணுறது. நான் சொன்னேன் இந்த டேட்டா ஷீட் ஸ்டடி, இதுக்கு ஒரு யூனிட் வச்சுருக்கேன். இதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. கடைசியாக வந்து கேஸ் ஸ்டடிஸு, சிமுலேஷன்ஸ் இன் HDR அப்ளிகேஷன், 2 கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான கேஸ் ஸ்டடி, ஆயில் அண்ட் கேஸில் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டடி. 2 கேஸ் ஸ்டடியை நம்ம HDRIயில் பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட்லி HDRI நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் வீடியோ என்ன செய்வேன்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் வந்து நான் நெட்டை ஆன் பண்ணி உங்களுக்கு வீடியோ காமிக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை உங்களுக்கு குரூப்பில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அது என்ன ஒரு 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 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் குரூப்பில் பார்த்துருங்க. ஸோ அந்த கிளாஸ் HDRI இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு ஓப்பனாக குரூப்பில் போட்டுருவேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்சுட்டு திரும்ப கேஸ் ஸ்டடீஸை வந்துட்டு நான் எப்படி காமிப்பேன் அப்படின்னா, அது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் தென் இந்த கேஸ் ஸ்டடீஸை எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரி, இது வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது நான் சொன்ன மாதிரி 30 ஹவர்ஸு, இதுதான் விஷயம். ரைட். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பென்னு பேப்பரை வச்சு தான் இருக்கும். அதாவது இது என்னோடய ஐபேடு, இதில் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்துட்டு இங்கே ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம், இது அவுட்புட் கொடுக்குறோம். இது வந்துட்டு இப்போது ஹாட் இன்னு, ஹாட் அவுட்டு, இப்போ அதே மாதிரி இப்படி ஒன்று கொடுக்குறோம், கோல்டு இன்னு, கோல்டு அவுட்டு. இது மாதிரி தான் நம்ம எழுதி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக புரியும். கிளியர் கட்டாக நமக்கு எல்லாமே புரியும் என்ன எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கால்குலேஷன்ஸ்னால் கால்குலேஷன்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NRE அப்படின்னா dV rho by mu, இந்த கால்குலேஷன்ஸு. இப்போ டயாமீட்டர் ஆஃப் த இது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ச் பைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது அப்படிங்கிற இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி நம்ம இதெல்லாம் இருக்கும். சரி, இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் ஷேர் பண்ண போகிறேன், இப்போவே ஷேர் பண்ண போகிறதில்ல, நான் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஷேர் பண்ண போகிறேன். சரி, ரைட். இப்போது அல்டர்னேட்டிவ் கிளாஸு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு தமிழ் கிளாஸ் ஆரம்பிக்குது. புதன்கிழமை இங்கிலீஷு, அடுத்து தமிழ், இப்படி ஆல்டர்னேட்டிவ் டேஸாக உங்களுக்கு இந்த வாரம் மட்டும் சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் கண்டினியூஸாக கிளாஸ் இருக்காது. செவ்வாய்க்கிழமை இருக்குமா என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். தென் புதன்கிழமை ரெகுலராக இருக்கும். அப்போ வந்துட்டு அடுத்த வாரத்துலேருந்து வீக்கெண்ட்ஸை நம்ம வைக்கலான்னு டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் டைம் ரெக்கார்டிங் செஷன்ஸ் அவைலபிள். அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி நான் கிளாஸை அட்டன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, உங்களுக்கு நான் இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் 11 o'clock முன்னாடி உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனோட லிங்க் வந்துடும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸை பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எப்பயுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்காங்க. டவுட்லாம் கேட்டு முன்னாடி இருக்காங்க. ஸோ அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவீங்க. நிறையா வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் படிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கனால நான் லைஃப் டைம் நீங்கள் 60-100 வயசு ஆனாலும் இந்த ரெக்கார்டட் செஷன் ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த லைஃப் டைம் ஃப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் நான் உங்களுக்கு அவைலபிளாக கொடுக்குறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ஆடட் இருந்துச்சு. இப்போது ஜென்ரலாக வந்துட்டு நமக்கு நான் பார்த்த வரைக்குமே எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே, இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியும் கிடையாது, எல்லா ட்ரைனிங் சென்டர்லையுமே இது 30,000 to 40,000 ரூபாய் கேட்பாங்க. ஒன்லி லைவ் செஷன்ஸ் மட்டும். இல்லைனா ரெக்கார்டட் வீடியோஸ் இருந்தால் அது 1 மாதம் வரைக்கும் ஆக்சஸ் கொடுப்பாங்க. 1 month வரைக்கும். மீதி அப்போ ஆக்சஸை கேன்சல் பண்ணுவோம். இப்படி தான் இருக்குது. நம்ம தான் லைஃப் டைம் ரெக்கார்டிங்கும் கொடுத்து 30 hour கிளாஸும் வச்சு லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம. ஸோ இதனால தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இதுக்கப்புறமும் நமக்கு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சீட்ஸ் இருக்குது அவைலபிள். நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணனால. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வில்லிங்காக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போது நம்ம என்னென்ன மெட்டீரியல் ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே, என்னோடய ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பிபிடி நான் உங்களுக்கு எடுக்க ஷேர் பண்ணுவேன். சரிங்களா, நீங்கள் கிளாஸில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன டிசைன்ஸ் இருக்குது, எப்படிலாம் இது பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்களை இதுலேயும் தென் கால்குலேஷன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்துட்டு நம்ம தியரிஸ் பார்க்குறதோட சேர்த்து நம்ம டேட்டா ஷீட்ஸும் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே இதில் இருக்கும், கிளியர் கட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி ஒரு பிளேட் அண்ட் ஃப்ரேம் எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். கால்குலேஷன்ஸ் எப்படி எலிமெண்ட்ரி மெத்தட், என்னென்ன மெத்தட், இது பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டிங் இருக்குது. ஸோ இது என்னென்ன டேட்டா ஷீட்ஸ், என்னென்ன ஃபார்முலா எப்படி. ஸோ இந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவேன். முடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு இது ஷேர் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஷேர் பண்ணால் இதை பார்த்தே இருப்பீங்க, யாரும் நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க, அதனால தான். ஸோ இந்த ஒரு இது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது இல்லை ரைட். ஸோ இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அந்த ஆப்டிமைசேஷனோட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா இதெல்லாம் கொஷின் இது ஆன்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இதை ஆப்டிமைஸ் பண்ணுறது, நிறைய கொஷினுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறது, என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளூயிடு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ். இது 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 வந்து ரிசர்ச் டாக்குமெண்ட்டு நம்ம அது பார்க்க போகிறோம், ஹெச்டிஆர்ஐயில் பண்ணது. சரிங்களா, இந்த மாதிரி தான் கேஸ் ஸ்டடி சொல்ல போகிறேன். ஸோ ஹெச்டிஆர்ஐ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதில் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இந்த இந்தோனேஷியா 2017 பண்ண அந்த கேஸ் ஸ்டடியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா, ரைட். இப்போது இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஹேண்டில் சால்வ் பண்ணும்போது எப்படி வந்துச்சு, அதே விஷயத்த நம்ம சாஃப்ட்வேரில் போடும்போது எப்படிலாம் போட்டு என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்க இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஹெச்டிஆர்ஐ சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். உங்களை அந்த வீடியோவில் கொடுக்கும்போது என்னென்ன ஆப்ஷன் எங்கெங்கிறது கிளியராக சொல்லிவிடுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடிஸ் வச்சு இதை நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு நமக்கு ஹெச்டிஆர்ஐ ரிசல்ட்டு எப்படி வந்திருக்கு, அது எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை கொடுத்து இது ஸ்டடி பண்ணி காமிங்க அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அதை ஸ்டடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். தென் இன்னொரு கேஸ் ஸ்டடி, சாரி இது வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் மேனுவல். ஸோ ஹெலன் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இது வந்து பெவரேஜ் அண்ட் ப்ராசஸ் பெவரேஜ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவுமே நமக்கு அதே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம வந்துட்டு என்ன மாதிரி ஃப்ளூயிடு, என்ன ஏது, எங்கே என்ன வச்சுருக்காங்க, செல் சைடு என்ன, ஸ்ட்ரீமு, இது வந்து ஹெவி கோக்கர் ஆயிலு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்குள்ளே எக்ஸாக்டாக வந்துடும். இது எப்படி கால்குலேஷன் சால்வ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதை வந்துட்டு ஹெச்டிஆர்ஐயில் எப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக கேஸ் ஸ்டடீஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா, ரைட். அடுத்தது நான் இப்போ ஓப்பன் பண்ணது என்ன அப்படின்னா இது வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். டைம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். இது போர்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்க கிடையாது, சிலபஸில் கொடுக்க கிடையாது. பட் டைம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இது மெக்கானிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ என்ன மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் இதில். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 82 பேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் மேனுவல் ஃபார் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை எப்படிலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பாக்ஸ்குள்ளே டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், கரோஷன்னு, இன்ஸ்பெக்ஷன் எதனால் தேவை, இன்ஸ்பெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். சரிங்களா, இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் இது நான் உங்களுக்கு போர்ஷன் சிலபஸில் கொடுக்கல. ஏன்னா இது வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட் டாப்பிக்கு. இது இவ்வளோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. பட் டைம் இருந்தால் நான் இதையும் கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயும் இதே தான் பண்ணேன் நான். நமக்கு சிலபஸில் கொடுக்காத மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான விஷயங்களை நான் உங்களுக்கு பம்பு அந்த கோர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். ஏன்னா எதனால் டீச் பண்ணணும்னா இப்போ சில நேரங்களில் நீங்கள் ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு கீழே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாம். அப்போ அவங்க சொல்கிற டேர்மெல்லாம் உங்களுக்கு புரியணும். இப்போ அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லித்தந்தேன். இங்கேயும் டைம் இருந்தால் நான் அப்பப்போ உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். மோஸ்ட்லி இதுக்கு டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இருந்தால் நான் வந்துட்டு கண்டிப்பாக கவர் பண்ணுறது. சரி, இதுதான் நான் சொல்ல வந்த விஷயங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இப்போ உங்களுடைய நேரம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மைக் ஆன் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸில் பேசுகிறதுக்கு யாருமே வந்துட்டு கூச்சப்படக்கூடாது. பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்துட்டு
இன்டர்வியூலையும் உங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இங்கே நீங்கள் பேசி பழகுங்க, சரிங்களா? இங்கே நீங்கள் பேசி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூவில் பேசுகிறதுக்கு தங்குதடை இல்லாமல் பேச முடியும், சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம பார்த்துட்டு அடுத்து இங்கிலீஷ்க்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ 2-3 மினிட்ஸ் நீங்கள் இப்போ ஏதாவது டவுட்டு, ஏதாவது சந்தேகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இதில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ ஈஸியாக, என்னோடய டீச்சிங் எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, எளிமையாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயமாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் டேம் ஷூர் நீங்கள் முடிச்சு, அதனால தான் எல்லாருமே கற்றுக்கணும். ஒரே நிமிஷம் இருக்குது. ஸோ என்னோடய விஷயங்கள் வந்துட்டு என்னோடய டீச்சிங் ரொம்ப எளிமையாக புரியும், யாருக்கு வேணாலும் புரியும். இப்போது எனக்கு ஒரு போர்டு, ஒரு சாக் பீஸு எதுவும் இல்லைனாலும் ஈஸியாக எடுத்துருவேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இது ரிசர்வ் பண்ணலை அப்படின்னா இதில் 1987ங்கிறது ரொம்ப ரொம்ப சீப். நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் விசாரிச்சு கூட பாருங்கள், நீங்கள் யார்கிட்ட வேணால் விசாரிச்சு பாருங்கள். இவ்வளோ சிலபஸ் இவ்வளோ இதில் எப்படிப்பா எடுக்கிறாங்கன்னு தான் எல்லோரும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு வேளை ரிசர்வ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வேறு எதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம கேட்கலாம். அண்ட் ஓப்பனாக ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கேட்டபோது உங்களுக்கு தனித்தனியாக சொன்னேன். இப்போ எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்கிறேன், இதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பேன். ஆனால் அது பெயருக்காக கொடுக்குற சர்டிஃபிகேட், சும்மா பேருக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமேனு கொடுக்குறது. ஏன்னா பெரும்பாலும் சர்டிஃபிகேட்டுக்கு எந்த ஒரு மதிப்புமே ப்ராசன்டேஜில் கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறக்காக கொடுக்குறேன், சரிங்களா? அதை நான் வெளிப்படையாக எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறேன். ஆனால் நாலேஜ் நான் ஷேர் பண்ணுறது 100% உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளால் அட்டன் பண்ண முடியும்ப்பா, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய டார்கெட். இது நான் 100% அச்சீவ் பண்ணி கொடுத்துறேன். 100 இல்லை, 200% அச்சீவ் பண்ணி கொடுத்துறேன். ஸோ சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 2 வீக்ஸில் வந்துடும் உங்களுக்கு. 1 வீக் to 2 வீக்ஸில் சர்டிஃபிகேட் நான் டைப் பண்ணி கொடுப்பேன். பட் அது வந்துட்டு ஒரு நேம் சேக் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறக்காக ஒரு விஷயங்கள், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இப்போ எந்த ஒரு பர்சன்டேஜுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் பெரிய நான் 10 லட்ச ரூபா கட்டி ஒரு இதில் படித்தாலும் அந்த சர்டிஃபிகேட்லாம் வேலிடே கிடையாது. இப்போ வேல்யூபிளாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுடைய நாலேஜ் எப்படிங்கிறத பேசுறதை வச்சு, உங்களுடைய கால்குலேஷன் திறமை வச்சு அவங்க கண்டுபிடிப்பான். அப்படி தான் வேலைக்கு எடுத்துப்பான். ஸோ இதில் சைட் பை சைடாக நம்ம இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸுங்கிறது ஜாப் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதில் ஒரு சிலது ரொம்ப ரொம்ப கம்மியான என்னால் கொஞ்சம் புஷ் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை புஷ் பண்ணி தள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கலாம், 1-2 இருக்கலாம். மீதி நிறைய இருக்கிறது நம்ம ஜாப் அப்டேட்ஸ் அப்போ ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இது 1 மாதத்துக்குள்ளே முடிப்போம். நம்ம வந்து பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம 7ஆம் தேதி ஆரம்பித்த இந்த கோர்ஸு அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட கரெக்டாக 31 நாள் 32 நாள் வருது. இல்லை அந்த வாரம் கடைசியாக ஒரு 8-9க்குள்ளே அந்த சாட்டர்டேக்குள்ளே முடிக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சிடும். லாஸ்ட் கோர்ஸும் அப்படி தான் சொன்னோம், 1 மாதத்தில் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், சரிங்களா? இதுதான் இது. ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம கோர்ஸ் அதே சேம் டைம் 9 மணிக்கு யார் வந்தாலும் வரலன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அந்த 9 மணிக்கு நம்ம வெயிட் பண்ணேன். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா தமிழில்? நான் இங்கிலீஷ் போகலாமா? சந்தேகங்கள் இருக்கா? நிறைய பேர் ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. கேக்குதா ப்ரோ? ஹலோ. சொல்லுங்க ஜெயக்குமார். கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நீங்க எதை சோர்ஸா வச்சு ப்ரோ சொல்லி கொடுப்பீங்க? புரியலங்க. நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ஹலோ சோர்ஸ் வச்சு சொல்லி கொடுப்பீங்கல்ல. ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? ஹலோ சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. ஹலோ உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. நீங்க எதை சோர்ஸா வச்சு சொல்லி கேக்குதா ப்ரோ? எதை சோர்ஸா வச்சு புரியலங்க. ஹலோ கேக்குது, சொல்லுங்க. எதை சோர்ஸா வச்சு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க? எதை சோர்ஸா வச்சு சொல்லி கொடுக்குறோம்னா புரியலங்க, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு. இப்போ எப்படி சொல்றது, நீங்க இல்ல நிறைய பேர் சொல்லி இப்போ லைன் செசிங்க, இப்போ வெலாசிட்டி கிட்டியெல்லாம் ஆளுக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க. அது மாதிரி நீங்க எதை சோர்ஸா வச்சு சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம்.
இல்லை, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கத்துக்கிட்ட நாங்கள் அதான் எங்களுடைய கேக்குறேன். கம்பெனியில் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் பேஸ் பண்ணது, அப்புறம் நான் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ப்ரோ. இதுதான் எங்களுடைய கம்பெனியில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், அப்புறம் நான் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்கள். நான் இதே மாதிரி நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கேன் நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைன் சைஸிங்லேயே நான் கிட்டத்தட்ட நான் லைன் சைஸிங்லேயே நான் வந்துட்டு 8 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய அந்த கால்குலேஷன்ஸ் மெத்தடு இதெல்லாம் கிளப் பண்ணி நான் ஒரு கோர்ஸ் ஃபார்ம் பண்ணேன். அதுதான் இந்த சிலபஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 மாடல் இருக்க சிலபஸ் அது லைன் சைஸிங்க்கு ஃபார்ம் பண்ணது. இதே மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சுக்கு இதே மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. இப்போ எங்களுடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வேப்பரைசர் அப்படிங்கிற ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதில் நான் என்ன மாதிரி டேட்டா ஷீட் ஃபார்ம் பண்ணுறேன், அதை பொறுத்து அதில் வந்துட்டு என்ன மாதிரி ப்ரெஷர் ட்ராப் நான் கால்குலேஷன் வச்சுருக்கேன், அதை பொறுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குற இது. அதே மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய இதை நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்பேன், சஜஷன் இது மாதிரிலாம் கொடுத்துருக்கேன், இது மாதிரி கோர்ஸ் கண்டென்ட்டு அப்படி. ஏன்னா ஆல்ரெடி ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நானும் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ அவங்களோட ஒரு டீம் அப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நான் இந்த சிலபஸ் எல்லாம் காமிச்சு இது ஓகேவா இது மாதிரி அப்படி இன்னும் நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் ஃப்ரேம் பண்ணதான் இந்த சிலபஸ். நான் பேஸ் பண்ணது என்னுடைய கம்பெனி இது பண்ணுறதை வச்சு நான் இது எல்லாமே சொல்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஜெயக்குமார். ஓகே, வேறு ஏதாவதுங்க சந்தேகம்? ஹலோ ஹலோ சுரேஷ் சார். ஹலோ கேட்குதுங்களா? யாரோ பேசுகிறீங்க? வாசிம் சார் சொல்லுங்கள். வாசிம் அக்ரம் சொல்லுங்கள். குட் ஈவினிங். இப்போ நார்மலாக இப்போ பேசிக் டவுட் தான் இது. இப்போ ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ என்னோட நான் இப்போ ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரியாக்டரில் நம்ம வந்து ஒரு 4 KL கிட்ட நம்ம அவுட்புட் கொடுக்குறோம், சாரி இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம அவுட்புட்டுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு பேசிக்கான ஒரு இனிஷியலாக ஒரு பேசிக் வந்து ஒரு 2.5 KL நம்ம வந்து திருப்பி வந்து அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்றது இப்போ நார்மலாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகே. ஆனால் அதை வந்து இப்போ நம்ம ப்ராசஸ் இன்ஜினியரிங் நம்ம வந்து அதை வந்து எப்படி பண்ணணும், அதை வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி கம்மி பண்ணிட்டு அதை வந்து ஈல்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஒரே நிமிஷம், வேற யாரோ மைக் ஆன்ல இருக்கீங்க. சுரேஷ் சார், சுரேஷ் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்களேன். சார் வாசிம் சாரி சொல்லுங்கள். ஹலோ. இப்போ அந்த நம்ம வந்து இப்போ ப்ராசஸிங் சைடு நம்ம யூஸ் பண்ணி சம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ரியாக்டர் சைஸையோ இல்லை ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சைஸையோ இல்லை நம்ம கொடுக்குற யூட்டிலிட்டிஸ் வந்து வேற மாதிரி. இப்போ நார்மலாக சில்ட் அப்படின்னு கொடுக்குறோம்னா கூலிங் வாட்டர் கொடுத்தா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், கண்டென்சர் வந்து போகிற ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து கொஞ்சம் இதாகும் அப்படின்ற மாதிரி பண்ணுறது தான் ப்ராசஸ் இன்ஜினியரிங். இல்லை வெறும் டிசைன் வந்து இப்போ டிஸ்ட்ரேட் வெசிலியோ இல்லை கிளாஸ் பாட் அந்த மாதிரி சம்திங் அதெல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக வந்து நல்ல கொஷின் இது. ஓகே, இப்போ ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணுற விஷயம். இப்போ ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிஃபைன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு ரா மெட்டீரியல் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இடையில இருக்கிற விஷயங்கள் தான் ப்ராசஸ். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ரிடக்ஷனாக இருக்கலாம், இல்லை அது வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் அதிகப்படுத்த ஒரு ப்ராசஸாக இருக்கலாம், சொல்லப்போனால் அது யூனிட் ஆப்ரேஷனாக இருக்கலாம், யூனிட் ப்ராசஸாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு யூனிட் ப்ராசஸ் நம்ம மீன் பண்ணுறது அது ரியாக்டருக்குள்ளே போய் அந்த கெமிக்கல் வேற ஒரு கெமிக்கலாக மாறுற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அந்த யூனிட் ஆப்ரேஷன்ஸ் அந்த கெமிக்கலை சைஸ் ரிடக்ஷன் பண்ணுறதா இருக்கலாம், அந்த கெமிக்கல்ஸை வந்துட்டு மறு வடிவம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அந்த கெமிக்கல்ஸை செப்பரேட் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே ப்ராசஸ்க்குள்ளே தான் வரும் சார். இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது ப்ராசஸ் டிசைன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது, நம்ம வந்து லைம் ஸ்டோன்லேருந்து சிமெண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் என்னென்ன வருதோ இது எல்லாமே ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறது எக்யூப்மெண்ட் டிசைன்னு சொல்லுவாங்க. அந்த எக்யூப்மெண்ட் டிசைன்லேயே ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் டிசைன் இருக்குது, மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டிசைன் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த எக்யூப்மெண்ட் டிசைனில் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி, இல்லை அதோட மெட்டீரியல் பேஸ் பண்ணி, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் பண்ணுறது. நம்ம வந்துட்டு ப்ராசஸில் எல்பைடி ரேஷியோ நம்ம கொடுப்போம். இந்த எல்பைடி ரேஷியோ டிஃபைன் பண்ணுறது நம்மளுடைய வேலை. ஃப்ளோரேட் டிஃபைன் பண்ணுறது நம்மளுடைய வேலை. அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டியூப்ஸை கால்குலேட் பண்ணுறது நம்மளுடைய வேலை. அதோட சைஸிங்கு, அதோடைய வந்துட்டு டிஸ்டன்ஸ், அதை டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது பிச், இதெல்லாமே கால்குலேட் பண்ணுறது நம்மளுடைய வேலை. ஸோ இது எல்லாமே தான் நம்மளுடைய வேலை. ஸோ இது எல்லாமே தான் நம்ம ப்ராசஸ் டிசைனை நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ. ஓகே, வேறு ஏதாவது சந்தேகங்கள்? நம்ம ஆல்ரெடி 12:21:43 ஆயிடுச்சு. வேறு ஏதாவது சந்தேகங்கள்?
இருந்தால் பாருங்கள், இல்லைனா நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கிலீஷ்க்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இன்ட்ரடக்ஷன் செஷன் ஒதுக்கணும். ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா, குயிக்காக நம்ம பார்க்கலாமா, இல்லை நம்ம இங்கிலீஷ் செஷன் இருக்கிறவங்க ஜாயின் பண்ண சொல்லலாமா? சரி, ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இவ்வளோ தூரம் அட்டன் பண்ணதுக்கு. எகைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள், இது கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். இப்போ தமிழில் இருக்கிறவங்க நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம், இதே லிங்க்கில் தான் இங்கிலீஷ் ஜாயின் பண்ண போகிறாங்க. நம்ம இங்கிலீஷ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூங்க, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ தீபக், தேங்க்யூ. So good evening. Now in 2 minutes, 2 to 3 minutes, we are going to start the English session. So thank you KTC, thank you everyone. Okay, so now in 2 to 3 minutes, we'll wait for the people to join. Those who are willing to join the English session, they are joining. So we'll wait 2 to 3 minutes, then we'll start the session. Yes. So now I've explained everything in Tamil. For the previous the previous class was in Tamil. I've explained everything in Tamil. Same thing I'm going to explain in English one more time. Let the people join. Okay, right. We'll start. Fine. Yes. Am I audible to you, everyone? Srinath, Sachin, Karthikeyan, Dilip, Far Razor, Rohit, Suresh. Hope I'm audible to everyone. Fine. Yes. Yes, Rohit, you want to say anything? Right. Okay. So now let me tell you what is the process and how it'll work. Right. So today it's going to be. It was both for Tamil and English. We are having classes for given half an hour for Tamil and half an hour for English. For today only it is like that, but from tomorrow onwards it will be like alternative session as mentioned in the brochure. So tomorrow it will be Tamil, and day after tomorrow, that is Wednesday, it's going to be English. And again, 1 minute, let me admit Akash.
Yes. So tomorrow, so for today alone, it's like in a single day we are having English and Tamil session. But from tomorrow onwards, as I've told, tomorrow it's going to be Tamil, and day after tomorrow it's going to be English, and after that it's going to be Tamil, and after that it's going to be English, like that. So on identity classes. So the same topic I'm going to explain in Tamil tomorrow, and the same thing I'm going to explain in English day after tomorrow. So the thing is, you can register only one language at a time. So after this, I'm going to share you a form. I'm going to share you a Google form which all of you are going to fill. Like what I'm going to do is I'm going to form a separate group for the paid students alone, and I'm going to share a Google form with you, and you're going to select one language, whichever you're feeling comfortable, either Tamil or English. You're going to select that thing, and we are going to do accordingly, right? And today the introduction class is about like the question answer session, and I'm going to explain everything, what is all about the course, and what you can expect from the course and what you cannot expect from the course, like that. I'll explain all the things, right? Fine. So before that, let me tell you, this is a brochure. Before that, let me tell you about myself, and I am Ajay. My name is Ajay, and I'm currently working as a research and development manager in a private oil and gas company. I do have 2 years of experience in teaching field also. So with all these things, I can say that I'm pretty good in teaching, and I'm pretty good in explaining the topics to anybody. So you can expect good teaching from me, right? Now let me explain you what is what. Right. So this is advanced process heat exchanger design, data sheeting, and HDRA, right? So this is the title of the course. 1 minute. So this is the thing. So now heat exchanger design. So heat exchanger design. So it is nothing but an equipment that can be used for exchanging the heat. That is what. Then this term process, that is the main important thing. See, in terms of industry, there are two types of equipment. One is rotary equipment and another one is static equipment. So rotary equipment design, static equipment design, those two are the different different equipment design that you will see in any industry. So now heat exchanger will come under static equipment, since heat exchanger will not move, but whereas rotary equipment will be like pump and compressors, rotating objects, all this kind will come under rotary equipment design. Here heat exchanger will come under static equipment design, and that two types of design will be there. One is process design and another is mechanical design. Here we are going to see process design only. So process design, what is process design? Process design is nothing but whatever that comes in between the conversion of raw material into product, whatever the process coming in between, all this will be called as a process. Okay, so in terms of heat exchanger, we are going to design the process, means we are going to fix the flow rate, and we are going to fix the for example L by D ratio, and we are going to fix the bundle sheet, and we are going to tube sheet, and we are going to both the same, we are going to fix the tube sheet thickness. So all these things will come under process and many more. So we are going to design all these things, okay, and we are not going to design only that thing, we are going to make the data sheeting. So here designing, in the sense, it is completely like hand calculations. So I do have an iPad with me, so I'll write like this and I'll explain you. For example, so this is, you can write like this is viscosity, this is density, like that. I'll explain, my explanation will be like that only. So I'll write and I'll explain everything to you, okay? Right, now design in the sense, what is design? So here designing is nothing but hand calculations here, because like whenever you go for process industry, all the people, like for example HDRI software, like people might say that if you know HDRI software, people will hire you. It is not true actually, because HDRI software you can learn it in 2 days.
You can learn HRA in 2 days. But the thing is, the conditions that you should apply, the factors that will affect the design, all these things will be based on your hand calculation knowledge. Unless until you become expert there, you cannot design using HRA. See, HRA is nothing but it is just like entering values and just getting output. That is what HRA is all about. But unless until you, if you know the process that is happening behind HRA, you cannot use HRA properly. You can use HRA, but you cannot use HRA properly. So that is why we are concentrating on heat exchanger design, and that will not be a simple hand calculation. That will be an experience based calculations. I'll let you know everything. See, if you know, like before this, I have taken one more course called Advanced Pump Design, Hydraulics and Line Sizing. This course I've taken like 1 week before, and some of the participants of that course are joining here also. They have paid for this course also. Means you can understand how my teaching would be. 50% of the participant or of this course are from my previous course, so they know how I would teach and they know clearly how my teaching will be. So that is why they have joined the course. So believe me, your course you will learn a lot, and this design will be based on experience based, like what is the velocity that you can pass, that you can use, what is the velocity that you cannot use. So like this, all these things are experience based, like how can you optimize the heat exchanger, what is the interdependency of velocity and flow rate and these kind of things. All these things I'm going to explain, like heat transfer coefficient, how it is depending on each other. So what is what, like that I'm going to explain everything, and I'm going to put everything in terms of, for example, there might be lots of like TMA standards. These kind of TMA standards will be there. So when should you use this standard and when should you use this classification, like that I'm going to explain. And how real world applications and case studies will be there, I'm going to explain. And at last, like this data sheeting is the main important thing. So I'm going to put everything in terms of Excel sheet, and I'll help you to work on Excel sheeting, because this is the major heart in many of the process industry. You like, for example, in some industry they'll use HTRA, in some industry they'll use different software, in some industry they'll use so and so X software. But if you know this design and data sheeting properly, you can survive in any industry. So even industry people will be looking for this knowledge, like conversion. So this thing, I'll be giving you some case studies, like I'll be sharing you some data sheet of process industry, the data sheet that they were using, and I'm going to explain you how to read that data sheet, and I'll make you to do that data sheet by your own. All these things I'm going to explain in the class. I'm going to teach you, right? So our topics is design and optimization. I'm not only going to teach design, I'm going to teach optimization also to you. So how to optimize that heat exchanger, what is what, I'm going to teach everything based on the real world application, data sheeting and teamwork classification, real world case studies, and all these things I'm going to explain, right? And the course original fee is like 5,000 rupees, and currently it is on 60% offer, so it is 1987. See, you can search anywhere in the world. No people will teach this course, in such course in with this much fees. For example, it is 30 hours, so you are paying 1987 divided by 30, 1 hour you are paying just 66 rupees. You're paying just 66 rupees per hour. You will be getting 30 plus hours of teaching. Also, you will get lifetime free recorded session available, even if you miss the class, because 60% of my participants are already working in industry. 75% are already working in an industry for my previous course. So if I provide this recorded session, they'll be able to attend from their home. Like for example, if today's class 9 to 11 I'm taking, and this video I'm going to upload tomorrow, every day, that the next day morning between 9 to 11 a.m. I'll be uploading the video, and I'll be sharing you the link, so you can access from anywhere. That is the thing. See, for example, this course market price will be of 30 to 40,000 rupees. You will not find this course less than that. Also, that course only live videos will be there, or recorded. They'll produce only recorded sessions for 1 month, like that. One time you like that only they are happening. They are providing, but I'm providing 30 hours live classes as well as recorded sessions also, so it will be very useful. So you just
if you didn't pay, you just pay and you attend, and also like try to say this course, about this course to your friends, also share this. Right now let me discuss you the portions, the syllabus, whatever I'm going to teach. Let me explain you. All right, yes. So you are with me, people? You are with me? Yes. Yes, Srinath and Rohit, Suresh, you are there. Okay, right. So first unit is heat exchanger fundamentals and LMTD base design. So all this one is theory part. Okay, here it will be like 70 to 80% will be of 80% will be of equation based and problem based. So don't like think it is too hard to understand equations theories like that. I'll explain very simply, you can understand. Right. So first is heat exchanger fundamentals, LMTD based design and everything. So working principles, how heat exchanger will work, what is flow arrangements, what is counter current and what is cross current and what is co-current, when people will use which one, and fixed cost, operating cost, what. So all these things will be like definition based thing. We'll study all these things like character LMTD, what is LMTD and what is character LMTD, why are we using character LMTD, what is graphical method, what is the classification and construction. So all these things will form theory things. So I'm going to explain all these things. And second module will be TMA classification. What are the exact classifications and which one should be used where, and what is tube bundle arrangements, and what is this thing angle based. So all these things we are going to explain all these things. So it again, all these things will be based on experience based thing. So see, this one you should use this one is should, so all these things will be based on experience. So you are getting my experience also. And module 3 will be like plate and tubular heat exchanger, plate exchanger and tubular heat exchanger. Right, plate exchanger we are going to see theory, and if possible I'll share you a website link where you can design this thing. Okay, like just like for example in industry this one is enough, this tubular heat exchanger design is enough, that we are going to concentrate only on this. So and pressure drop calculations, and for plate and press, plate type heat exchanger, it's only going to be some theory part like how much it should be there and what is the difference between, like that we are going to see. And tubular heat exchanger comparison between double pipe and shallow tip heat exchanger, and what is liquid gas applications, what are the applications, what is fouling, cleaning strategies. See, these cleaning strategies will be based on experience and everything will be there. So efficiency, which one is efficient, all these things we are going to discuss in module 3. And shell and tube heat exchanger, so core design considerations, when we should use this thing, when we should use that thing. Likewise we are going to explain. And tube passes, which passes you should select, which type of passes you cannot select, when should we like increase the pass, when should you decrease the pass, we are going to see. And different types of head, fixed, floating and YouTube and kettle type, all these things we are going to see. What is the application and when you should use, practically we are going to see. And module 5, that is going to be tube flow optimization, heat transfer calculation. So here from this we are going to see the calculations and everything, like tube side velocity, Reynolds number, turbulence effect, heat transfer coefficient, optimization technique and cleaning strategies. All these things we are going to explain. And based on the baffle and fluid allocation, how can you optimize the process, and how can you optimize the heat exchanger, like that, enhancing heat transfer efficiency. All these things we are going to explain. And the parts like tie rods, spacers, sealing strips, heat transfer improvement, how they'll help to improve the heat transfer thing, and how they'll help to support, like that we are going to see. And fluid allocations we are going to see, like for example if it is a corrosion fluid, where you should use, and fouling fluid and high viscous fluid, where should you allot, like that we are going to see. And what is the consideration we are going to see. And now pressure drop analysis and design we are going to see, like LMTD and tube bundle diameter, shell diameter, flow calculation, seeded teeth and Dittel Bolter's equation, when should you use this, at what Reynolds number, at what Reynolds number you are going to use, for laminar, for turbulent, which one you should use, like that we are going to see all these things. And seventh thing is Excel based calculation. As I have told you, we are going to apply everything in terms of Excel base, and you are going to form Excel based Excel sheet. You are going to form these things. This is very important. If you know this thing, you will be considered very good, like you will be considered in any industry. And Excel based calculation, after that it's going to be data sheet study. We are going to take real industrial data sheet and we are going to study it, and I'll help you to make it. And at last, case study, simulation
and HTRA. We are going to see two case studies. Okay, we are going to see two case studies and we are going to study all these things. So all these things will come under 30 plus hours. So this is my WhatsApp number, this is my WhatsApp group, and total it's going to be 1.5 hours a day. It's not going to be 1.5 hours per day, it's going to be 2 hours per day. Basically I'll take 2 hours. So 30 plus hours you can take in 15 days. In 15 days we are going to complete it. See, what I'm planning is like for example, if today is 7, right? So next month by 8 I'm planning to complete. Tomorrow it's going to be Tamil class, 2 hours, and day after tomorrow like 10:45 to 10:30 to 10:50, 11 o'clock I'll end. And day after tomorrow it's going to be English class, that is Wednesday, and Thursday it's going to be Tamil, and Friday it's going to be English, and so on. So this Saturday, Sunday it will be a holiday. Saturday, Sunday, Monday I do have a family function and it will be a holiday. That is, let me see, tell you the date. Sorry. So the Saturday is 12, 13 and 14. 12th of July, 13th of July, 14th of July it's going to be a holiday. And rest Tuesday if there is a class I'll let you know. Fine, everything like in group I'll let you know. Now you are in the common group. At the end of today or tomorrow morning I'm going to keep you everything in a special group, paid students group. So where you will be getting, you will be shared a link, a Google form link, and you all have to fill that Google form, and then we'll proceed with the classes and everything, right? So let me tell you what are the materials I'm going to share you. Right, one second, let me share you the screen. So this is the first material that I'm going to share. It will be having in and out part of heat exchanger, the introduction, what is categories of heat exchanger, what are the types, what is cross flow, what is the equations, and what is the temperature profile, and what is the SNTM, that is LMTD corrected, and everything, when should you use, and what are the types, and what are the different types of TMA standards, what is this rotator square, and these kind of things, fouling, and all these things. This PPT, in this PPT will be there. I'm not going to share initially with you, I'm just going to explain you. You have to take your notes, then finally I'll share this. Don't worry, finally I'll share this. Okay, so all these things will be there. This one thing is enough for you. Then I'm going to explain you case studies. So this is a case study. See, this HTRA software I'm going to share. See, HTRA software I'm going to share a recorded video to your direct group itself, because I cannot use HTRA software when my internet is on. So I'll explain, I'll make a video and I'll directly share it to a group, and after getting, you'll understand everything. And after that I'm going to explain you this case study, like beverage and process industry. I'm going to explain you this case study. See, calculations are there and everything is there, and with the help of this case study, for example, this is the interface of HTRA. So how you are going to apply that calculation in this HTRA. So this is a case study, I'm going to explain you like this. So this is one case study, I'm going to explain you all these things, you will clearly understand it. And second one is, so this is another case study. So same thing. So HTRA is of the same thing. So this is another case. This is from the Faculty of Engineering, University of Indonesia. This is another case study that I'm going to explain. First the hand calculation, then the interface cell, HTRA data input, how you can input and what is what, how can you enter the details, like that I'll explain. While explaining HTRA you will understand. HTRA basically it will be of 2 classes only, 2 to 3 classes we will complete it. And result, this is how it will give you result. I'm going to explain you how to read this and how to optimize this, and everything I'm going to explain you, right? Yes. And optimization thing. So here this is another material
See, all these things I'll share at the end of the course only. Because if I share you, you will not study, you will not take notes. I'll share you, but I'll share you at the end. But meanwhile, I'll open this in the class, I'll take class based on this. Okay, you can take notes. And this is for optimization. Which type of things will be used, which type, what is the like query and answer, like this will be there. So this will be for optimization. So all these things it will be thought. Okay, right, 1 minute. Yes. So now, if you're having any doubt, you can ask me now. Rohit, Suresh, Srinath. Srinath, he knows that because he's my previous student only. Yes, Rohit, if you have any doubt, you can ask me. I'm there to explain. Hello? No doubt, sir. Okay, no doubt, Rohit. Okay, good. And one more help from you, like seats are there for English class. Tamil class it's almost full. English class seats are there. So kindly like tell your friends to attend the course, because tomorrow this class is open and I'll share you the recordings of this class in the group tomorrow, and you can share the recordings to your friends. So kindly like ask your friends to register for the English class. So we'll see in during Wednesday. So up to now time is there, so kindly ask your friends to register, because as I've told you, like all these things like recorded free recordings and 30 plus hours and all these things you will not get anywhere. So that is why like kindly you also like help me, because I'm putting lots of efforts in giving you this course. I've verified, I've done lots of courses, and I've collected information from lots of sources, and with all these things I'm going to teach you. So kindly like help me, support me in this case. Share all the details to your friends and ask them to register. There are some seats left for English classes, so you can help me in that case, right? Okay, if everything is fine, we are going to end the class today, and we are going to meet on Wednesday. Fine, shall we close it, or any doubt you are having? Yes. Yes, Suresh, you are going to ask anything? You need anything? No, sir. Okay, okay, then fine. We'll meet on Wednesday. Okay, bye. Take care. Bye. Oh, okay, thank you, sir. Okay.